எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினி மியூசிஷியன் யூனியனில் எலெக்ஷன். இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லா மியூசிக் டைரக்டரும் எல்லாருடைய இசைக்கலைஞர்கள் எல்லாரையும் ஒரு சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லாரும் வந்து இந்த தேர்தலில் ஓட்டு போட்டாங்க. எங்கள் சினி மியூசிஷியன் யூனியனில் ஒரு நல்ல தலைவர், செக்ரட்டரி, பொருளாளர் எல்லாரையும் செலக்ட் பண்ணுற தருணம் இது. நானும் காலையிலே நானும் ஓட்டு போட இங்கே வந்திருக்கேன். நல்லவர்கள் செலக்ட் ஆகணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், நான் மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின் பேசுகிறேன். மியூசிக் யூனியனில் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் ஓட் பண்ணுறேன் இந்த யூனியனில். ஏன்னா அசோசியேட் மெம்பர்ஸ்க்கு இப்போ தான் அவங்க ஓட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும், அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது. எல்லா மியூசிஷியன்ஸும் ஃப்ரம் ஆல் ஏஜ் குரூப்ஸ் இங்கே மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இது. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ், நிறையா பர்ஃபார்மன்ஸஸ் ஆஃப் சம் மியூசிஷியன்ஸ் பார்க்கலாம் இங்கே. ஸோ இட் இஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இன்னும் நிறைய பேர் மை கேட்டகரியில் வந்திருக்கலாம். ஐ திங்க் லாட் ஆஃப் தம் ஆர் பிஸி. நான் பர்சனலாக நிறைய பேர் கூப்பிட்டவங்க நாட் இன் டவுனாக இருந்தாங்க, அதர் கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. பட் ஸ்டில் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் கம் அண்ட் இட்ஸ் a great experience. அதான் சொல்ல முடியும். ஸோ 2 big people are standing. 2 big people are அவங்க குரூப் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. தீனா சாரும் சபீஷ் முரளி சாரும். ஸோ யார் வந்தாலும் everyone is our musicians, everyone is one family. So I know they will all work for the betterment of the musicians and the music union. So just wishing everyone best of luck and all the best, and hopefully we can make it a better and a bigger music union for future generations also. இல்லை, இவ்வளோ வருஷமாக அசோசியேட் மெம்பர்ஸ்க்கு ஓட்டு இருக்குல்ல. ஸோ ஃப்ரம் அசோசியேட் டு ஃபுல் மெம்பருக்கு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் லேட்டாக தான் யூனியன் ஜாயின் பண்ணேன். ஸோ Dina sir has opened those doors for associates to become full members. அதனால நிறைய பேர் இப்போ voting பண்ண முடியும். புரியல. அசோசியேட்டா இருந்தாவா? இல்லை, நம்ம ஏதாவது யூனியன் பண்ணால் தானே அவங்க எங்களுக்கு பண்ணுவாங்க. அசோசியேட் ஒரு லிமிட்டடாக தான் இருக்குது. நம்ம ஏன் அசோசியேட்டாக இருக்கோம் ஃபுல் இல்லைன்னா, பிகாஸ் இப்போ தான் கொஞ்சம் வருஷமாக தான் நம்ம இருக்கோம். நம்ம இவ்வளோ படம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு படம் பண்ணும்போது நம்ம யூனியனுக்கு இவ்வளோ பேமெண்ட் கொடுக்கணும். ஸோ லைஃப் வரும்போது நம்ம அவ்வளோ படம் பண்ணியிருப்போம், அவ்வளோ வருஷமாக இருப்போம். ஸோ லைஃப் நம்ம அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே வந்தால் தென் தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அன் அசோசியேட் அண்ட் லைஃப். ஸோ இப்போ நிறையா பேர் கொஞ்சம் படம் பண்ணிட்டு ஆஸ் அ கம்போசர் ஆர் ஆஸ் அ சிங்கர் ஆர் ஆஸ் அ மியூசிஷியன் they may not continue or because of various reasons. அப்போ அவங்களுக்கு சும்மா லைஃப் கொடுத்துட்டு அந்த பெனிஃபிட் should only be enjoyed by those people யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க யூனியனுக்கு. அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஐ டெஃபினட்டாக. ஆனால் நம்ம நிறையா பண்ணோம் அதுக்கு. இப்போ நம்ம ஒரு இஃப் ஐ வாண்ட் டு அசோசியேட் மெம்பர் ஆகிறேன்னா ஒரு யூனியனில் எனக்கு என்ன பெனிஃபிட் இருந்தால் தானே நம்ம ஆகணும். சும்மா நம்ம மெம்பர்ஷிப் கொடுத்து ஒன்றும் பெனிஃபிட் இல்லைன்னா நம்ம எல்லாம் ஏன் வை ஷுட் பி ஜாயின் இருக்கு இல்லையா? அது நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். தீனா சார்கிட்டையும் சபீஷ் முரளி சார்கிட்டையும் நான் பேசியிருக்கேன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்தால் தான் எனக்கு இப்போ நீங்கள் ஒரு கிளப் ஜாயின் பண்ணணும், ஏன் ஜாயின் பண்ண ஒன்று இருக்கணும் இல்லையா? சும்மா நம்ம ஜாயின் பண்ணிட்டு ஒன்றுமே கிடைக்கலன்னா ஏன் ஜாயின் பண்ணணும்? ஸோ அது அந்த ஒரு கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படும், நிறைய பெனிஃபிட்ஸ் தேவைப்படும். அப்போ தான் ஒரு மெம்பருக்கு இப்போ என் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 500 rupees கொடுக்குறோன்னா அந்த 500 rupeesக்கு என்ன எனக்கு பெனிஃபிட் வரும்னு இருக்குது. அந்த பெனிஃபிட் ஒன்றுமே வரேன்னா ஏன் அது மெம்பர் ஆகணும்னு இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்தால் கன்ஃபார்மாக நிறையா பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. தேங்க்யூ.